பழமுதிர் சோலை முருகரை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அங்க போனீங்க அப்படின்னா, ராக்காயி அம்மன் இருப்பாங்க. அதே மாதிரி அங்க அந்த அம்மன பார்க்கறதுக்கு முன்னாடி கங்கை நதி மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு நதி இருக்கும். அது வந்து ரொம்ப புனிதமான தண்ணி சொல்றாங்க. ஸோ நெறைய பேர் தண்ணிலாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த தீர்த்தத்துக்கு குளிக்கிறதுக்காக ஈச் ₹15 அப்படின்னா, அவங்களே வந்து ஹோஸ் மாரி போட்டு தண்ணி அடிச்சு விடுவாங்க. அப்படி இல்லன்னா, அங்க வந்து ஒரு மாரி கேணிலேருந்து வர மாரி வரும். அங்க வந்து நம்மளே குளிச்சுட்டு வர மாரி இருக்கும். ஸோ அது வந்து தண்ணி கேன் வந்து வெளியவே விப்பாங்க. நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போனா அதெல்லாம் பிடிக்கக்கூடாது, பட்டது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வாட்டர் பாட்டிலுமே பிடிச்சிட்டு வரலாம். உங்களுக்கு வேணும்னா கேன் ₹20-30 அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுவுமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நடைபாதையில நடந்து போகணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். மலைப்பாதைன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுவே ஓன் வெஹிக்கல் இருக்கு அப்படின்னா ஈஸியாக நீங்க போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே குளிச்சுட்டு ராக்காயி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கீழே வரலாம். ஸோ உங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா நீங்க வந்து தொட்டில் வீட்டிலேருந்தே வாங்கிட்டு போயிருங்க. அங்கே எல்லாமே காஸ்ட் அதிகம். இல்லை கல்யாணம் வேணும் அப்படின்னா தாலி கயிறு அந்த மாதிரி எதாவது வேணாலும்